இப்போ நம்ம வந்து எந்த விதத்துல போன வாட்டி என்ன பார்த்தோம், எப்படி நம்ம போரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது பார்த்தோம். இப்போ வந்து போரை எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி who are poor அதை முதல்ல நான் சொல்லிட்டு, எந்த வழியில நான் இந்த இந்த போரை வந்து பத்தி பார்த்தோம், எந்த வழி வந்து கரெக்டா இந்த போரை பத்தி டிஃபைன் பண்ணுமோ அந்த வழியை குறித்து லேட்டர் ஆன் பார்க்கலாம். இப்போ வந்து who are poor, நீங்க என்ன நினைக்கிறீங்க? போர்னா ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து சாப்பாடு இல்லாம காசு இல்லாம இருக்கிறவங்க தான் போறா? பைபிள் படி போர்னா யார்? ஒரு வசனம் சொல்லுது, blessed are those who are who have great spiritual needs. ரொம்ப நீட் இருக்கவங்க தான் போர். who have great spiritual needs because the kingdom of God belongs to them. அப்போ kingdom of God சேர்ந்தவங்க தான் போர். அப்போ kingdom of God சேர்ந்தவங்க போர்னா இப்ப சாதாரண ரோட்ல இருக்க ஆட்கள் kingdom of God சேர்ந்தவங்களா? இப்போ kingdom of God தான் சேர்ந்தவங்க போர்னு பல சாட்சிகள் பைபிள்ல இருக்கு. அது என்னன்னு சொல்லலாம். சாமி சொல்றாரு, poor have purses that never runs out. இதுல எந்த பேரபிள்ல பார்க்கலாம்னா, ஒரு லாவை சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ற ஒரு ரிச் பர்சன் வரான். சிறு வயது முதல் லாவை ஃபாலோ பண்ணி ஏசாமி கிட்ட கேட்கிறான், பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு வழி என்னன்னு கேட்கிறான். அப்போ ஏசாமி சொல்றாரு, நீ ஒன்னே ஒன்னு நீ செய்யணும், நீ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த, ஆனா ஒன்னு செய்யணும், நீ எல்லாத்தையும் வித்து, உனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்து ஏழைக்கு கொடு, பை கெட் ஃபார் யுவர் செல்ஃப். அப்போ எல்லாத்தையும் கொடுன்னு சொல்றாரு. ஆனா இவன் வருத்தத்தோட போயிடுறான். அப்போ நீங்க என்ன தெரியுதுன்னா, போரை பத்தி அவனுக்கு செய்ய தெரியல. அவன் போர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா, அவன் போருக்கு தன் போர்கிட்ட என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அவன் எல்லாத்தையும் வித்து கொடுத்துருப்பான். எப்படின்னா, ஒரு விலையுறந்த லேண்டை கண்டுபிடிக்கிறவன், ஒரு விலையுறந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறவன் கிங்டம் ஆஃப் அ காட் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஒரு லேண்ட் ஹேவிங் ட்ரெஷர்ஸ், a land having precious pearl is represented as kingdom of God. அந்த kingdom of God பார்த்தவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து அந்த லேண்டை பொசஸ் பண்றான். because it's a land of treasures. so kingdom of God is like treasure. அதுவே poor also belongs to the kingdom of God. இருதயத்தில் வந்து பசித்தாகம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் போர், பரலோக ராஜ்யம் அவங்களுடையது. those who have great spiritual needs are poor. பரலோக ராஜ்யம் அவங்களுடையது. அப்போ அவங்களுக்கு நான் போருக்கு கொடுக்குற யாருன்னா, நான் கொடுக்குற பர்சன் யாருன்னா, they have great spiritual needs, they have the true life. போரை பத்தி இன்னொரு வசனத்துல பார்க்கலாம், they have purses that never runs out, they have possessions of heaven that never fades away in glory. அப்போ போரை பத்தி ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் கிடைக்குது இல்லை நம்மளுக்கு. இப்போ இன்னைக்கு they have purses, buy for, நீ செல் பண்ணி ஒன்னு போர்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. என்ன வாங்குனா, போர்கிட்ட என்ன இருக்குன்னா, அவன் கிட்ட purses that never runs out. they have possessions of heaven that never fades away in glory. கடவுள் சொல்றாருல, பொக்கிஷத்தை இங்க சேர்த்து வைக்காதீங்க, இங்க பூச்சும் புழுவும் அரிச்சு போட்டுரும், ரஸ்ட் ஆகும், அந்த நீ சேர்த்து வைக்கிற எல்லா காரியமும் ரஸ்ட் ஆகும், உலகத்தின் பொக்கிஷம் ரஸ்ட் ஆகும், அங்க திருடன் கண்ணமிட்டு திருடிடுவான். நீ வந்து இங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காத, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வை. அப்ப நான் பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னா போற ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். போர் தான் பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவங்க. they have homes that continues forever. ரொம்ப பியூட்டிஃபுல் பேரபிள் ஒன்று இருக்கு, the wise manager. இந்த பேரபிளை நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா, the wise ஏன் அவன் வைஸ் மேனேஜர்னா, அவன் மாஸ்டரோடைய ஃபைனான்சஸை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும், அந்த பேரபிள் ஃபைனான்சஸை கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனா அவன் வந்து அந்த ஃபைனான்சஸை வந்து தப்பா ஹேண்டில் பண்ணியிருப்பான். ஒரு நாளைக்கு மாஸ்டர் கண்டுபிடிச்சி, நீ எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து என்னென்னலாம் பண்ண என் காசை வச்சு நீ ஒரு இது கொடுத்தாகணும், இல்லை உன்னை வேலையை விட்டு நான் தூக்க போறேன்னு சொல்லும் போது அந்த வைஸ் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாஸ்டர் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தாரோ அவங்களுடைய கடனை வந்து கூப்பிட்டு கம்மியாக்குவான். ஏன்னா he still in authority, he is a manager. அவனுடைய காசை ஆள்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, வேலையை விட்டு போறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அந்த அத்தாரிட்டி இருக்கிற வரைக்கும் அந்த அத்தாரிட்டி யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் அவங்க மாஸ்டர் கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்களுடைய டெப்த்தை குறைப்பான். அப்போ என்ன சொல்றாருன்னா, ஏன் வைஸ் மேனேஜர்னா, அவன் என்ன யோசித்தானா, நான் இந்த வேலையை விட்டு போன பிறகு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்லை. ஐ வாண்ட் டு பி வெல்கம்ட் இன் டு த ஹோம்ஸ் ஆஃப் பீப்புள். ஐ வாண்ட் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் பீப்புள். அவங்க வந்து என்னை வீட்டில் கூப்பிட்டு வச்சுப்பாங்க, அவங்களுக்கு இப்போ நான் ஹெல்ப் பண்ணேன்னா நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன்னா அவங்க வீட்டில் போய் நான் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஃப்ரெண்டு பிடிப்பான். உலகத்தாரையெல்லாம்
ஃப்ரெண்டு பிடிப்பான். எப்படி ஃப்ரெண்டு பிடிப்பானா, அவன் கடனை குறைப்பான். அவன் மாஸ்டர் கிட்ட வாங்கியிருக்க கடனை குறைச்சு அவன் ஃப்ரெண்டு பிடிச்சி திங்கிங் தட் ஹி வில் பி வெல்கம்ட் பை தெம். ஆஃப்டர் அவனை ஜாப் போன பிறகு அவங்க வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இட்ஸ் லைக் லா ஆஃப் மோசஸ். அண்ட் லா ஆஃப் மோசஸ் என்ன சார், டூ டு அதர்ஸ் வாட் யூ வாண்ட் அதர்ஸ் டு டூ ஃபார் யூ. அந்த ஃபாலோ பண்ணியிருக்கான் அந்த வைஸ் மேனேஜர். இந்த வைஸ் மேனேஜர் என்ன பண்ணானா, இப்போ அப்ரிஷியேட் பண்றாரு மாஸ்டர். என்னன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்ரிஷியேட் இன்ஸ்ட் ஆஃப் திட்டுறது போல மாஸ்டரே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவார் இவனோட வைஸ் விஸ்டமை பார்த்து. எவ்வளோ வயசா இருக்கான் இவன், வேலை போன பிறகு என்ன பண்ணணுமோ அதுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவன் செஞ்சு இது பண்றதுனால ஒரு மாஸ்டருக்கே அவன் மேல வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும், தோ அவன் தப்பு பண்ணா கூட. அப்போ அதே மாதிரி ஏசாமி சொல்றாரு, தி ஈவில் பீப்புள், மை பீப்புள் வந்து நாலேஜ் இல்லாம அழிஞ்சு போறாங்க, ஆனா உலகத்தாரோ ரொம்ப வயசா இருக்காங்க. எப்படின்னா தே மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் தேர் ஓன் கைண்ட். இந்த உலகத்தார் வந்து அவங்களுடைய கைண்ட். உலகத்தார் யார ஃப்ரெண்டு பிடிப்பா, அவங்களுடைய கைண்ட். ஏன்னா ஏசாமி சொல்றாரு, உலகம் என்னை ஹேட் பண்ணும், உங்களையே ஹேட் பண்ணும், உங்களை ஹேட் பண்ணா ஆச்சரியப்படாம இருங்க. ஏன்னா உலகம் யார அன்பு கூறும்னா, யாரெல்லாம் அவங்களோட பிலாங்கிங்கா இருக்காங்களோ, யாரெல்லாம் அவங்கள போலயே சிந்திக்கிறாங்களோ அவங்களதான் ஃப்ரெண்டா ஆகும். ஓகேயா? உலகம் ரெகக்னைசஸ் இட்ஸ் கைண்ட் அண்ட் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் இட்ஸ் கைண்ட். ஸோ என்ன போலயே யோசிக்கிறான் இவன். என்ன ஆனா கடவுளோட பிள்ளைங்களை ரெகக்னைஸ் பண்ண முடியாது. தே திங்க் டிஃப்ரெண்ட்லி. அதனால ஹேட் பண்ணமா. ஏசாமி சொல்லியிருக்காரு, உலகம் உன்னை ஹேட் பண்ணுச்சுன்னா ஆச்சரியப்படாது. ஏன்னா என்ன ஹேட் பண்ணா உன்னையே ஹேட் பண்ணும், என்ன ரெகக்னைஸ் பண்ணலன்னா உன்னையும் ரெகக்னைஸ் பண்ணாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த உலகத்தார் என்ன பண்றான்னா, இந்த வைஸ் மேனேஜர் வந்து ஒரு உலகத்தான். ஹி வாஸ் வைஸ் டு ஹிஸ் ஓன் கைண்ட். எப்படி வைஸா இருந்தானா, ஹி மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் தி வேர்ல்ட்லி பீப்புள் யூசிங் ஹிஸ் வேர்ல்ட்லி பொசஷன்ஸ், யூசிங் ஹிஸ் வேர்ல்ட்லி அத்தாரிட்டி. ஹி மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம். எதுக்காகனா, அவன் வேலை போன பிறகு டு பி வெல்கம்டு பை தெம் இன் டு தேர் ஹோம்ஸ். ஸோ அவனே அப்படி இருக்கும் போது ஒரு உலகத்தானே தன்னுடைய வழியில தன்னோட இனத்தாருக்கு தன்னுடைய கைண்டுக்கு அவன் அவ்வளோ ஞானியா செயல்படும் போது, என்னுடைய பிள்ளைங்க ஞானம் இல்லாம அழிஞ்சு போறாங்க. என்னன்னா நான் என்னுடைய கைண்டுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாரு. ஹூ இஸ் மை கைண்ட்? நான் யாரு? நான் கடவுளோட பிள்ளை, நான் கடவுளோட ராஜ்யத்தை சேர்ந்தவன். என்னைக்கு நான் பேப்டைஸ் ஆனனோ அன்னைக்கே என் எல்லாமே கடவுளுடைய அவயங்களா ஆயிடுச்சு. அவருடைய அவயங்கள் என் மாம்சத்துக்கு மாம்சமாகவும் ரத்தத்துக்கு ரத்தமாகவும் நான் இருக்கிறேன். அவருடைய பிள்ளையா மாறிட்டேன். அப்ப அவருடைய பிள்ளை அவரோட அந்த கைண்டை ரெகக்னைஸ் பண்ணும். யார் என்னுடைய கைண்டு? உலகத்தார் என்னுடைய கைண்ட் கிடையாது. அந்த வைஸ் மேனேஜர் வந்து உலகத்தாருக்கு உதவி செஞ்சான். நான் யாருக்கு உதவி செய்யணும்? இந்த அடுத்த லைன் ரொம்ப 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 முக்கியம். ஆனா எல்லாரும் அந்த பாக்குறதே இல்லை. அதே மாதிரி நீங்க உங்களுடைய கைண்ட்ஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் தோஸ் whose homes last forever. இங்கதான் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, ஒரு சினிமா பார்க்கும் போது கூட எண்டு பார்க்கலன்னா the whole story is waste. அதே மாதிரிதான் எந்த பேரபிளும் லாஸ்ட் படிக்கணும். அப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த மேனேஜரே உலகத்தார போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க சொல்லல கடவுள். உங்களை என்னத்த சொல்றாருன்னா, மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் தோஸ் whose homes last forever. யாரு அவங்க? whose homes last forever? பரலோக ராஜ்யம் தான் நிலையான ஸ்தலம். A country that lasts forever. அங்க இருக்கிற பீப்புள் தான் பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவங்க. அவங்கள ஃப்ரெண்டு பிடின்னு சொல்றாரு. யார் அவங்க எங்க இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், who are poor. These people are, இந்த பேரபிள் இருந்து என்ன கண்டுபிடிச்சோம்னா, இந்த பேரபிள் இருந்து என்ன டிஃபைன் பண்ணலாம்னா, அவங்களுடைய வீடு என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கிற வீடு. போரோட வீடு எப்படிப்பட்ட வீடு? என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கிற வீடு. அவங்களோட பொக்கிஷம் எப்படிப்பட்ட பொக்கிஷம்? என்றென்றும் மகிமை குறையாத பொக்கிஷம். அவங்களுடைய பர்சஸ் எப்படிப்பட்ட பர்சஸ்? the purses that never runs out. And moreover, God has chosen the poor of the world to be rich in faith. Sorry, I'm very sorry. They're not in lack of money. They are chosen to be rich in faith. ஸோ யார் ரிச்சா இருக்காங்களோ ஃபெய்த்ல, அவங்க கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணும் போது, ஃப்ரெண்ட் ஆக்கும் போது, அவங்களுடைய ரிச்சஸ் எல்லாம் என்னோட ரிச்சஸா மாறும். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னா நான் போற ஃப்ரெண்ட் ஆகணும். அவங்களோட பொக்கிஷம் என்னுடைய பொக்கிஷம். அதான் தீர்க்கதரிசிக்கு உதவி செய்யறவன் தீர்க்கதரிசிக்குரிய பலனை அடைவான். குட் பீப்புளுக்கு உதவி செய்யறவன் குட் பீப்புளுக்கு கூடிய பலனை அடைவான். இந்த மிக சிறியவருக்கு உதவி செய்யறவன் இந்த மிக சிறியவனுக்குரிய பலனை அடைவான். அப்ப நான் போருக்கு உதவி செஞ்சேன்னா, the homes whose homes continues forever, அவங்களுடைய பர்ஸ் என்னுடைய பர்ஸ், that homes that purse that never runs out, அவங்களுடைய பொக்கிஷம் என்னுடைய பொக்கிஷம். என்ன பொக்கிஷம்? the treasures of heaven. அவங்களுடைய வீடு என்னுடைய வீடு. இப்ப ஃப்ரெண்டு பிடிச்சாதான் அவங்கள நான் பரலோகத்துல போகும்போது I will be welcomed into the homes that continues forever.
சரி, இந்த போர் எங்க இருக்காங்க இப்ப நம்ம அடுத்ததுல பார்க்க போறோம். இட்ஸ் a deep truth. ப்ளீஸ் லுக் அட் என்ன, நீங்க உலகத்துக்கு ஞானியா இருந்தா இந்த நேரத்துல கொஞ்சம் பைத்தியமா ஆகுங்க டு அக்செப்ட் த ட்ரூத் தட் ஐம் சேயிங். ஏன்னா உலகத்தின் ஞானம் கர்த்தருக்கு ஃபூலிஷ்னஸ்ல ஜட்ஜ் பண்ற எல்லா காரியம் உலகத்தாரும் போற அப்படிதான் பாக்குறான், நீயும் அப்படிதான் பாக்குறேன்னா ஐம் வெரி சாரி. மேக் யுவர் செல்ஃப் ஃபூலிஷ் டு த வேர்ல்ட் டு பி ரியலி வைஸ், டு ரியலி டிசர்ன் திங்ஸ் as God discerns things. கடவுளோட கண்களை உலகத்தை பாருங்க, டோன்ட் see it in your eyes. ஸோ கடவுள் நீங்க அப்பாற்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க பாக்குற விதம் வேற. போர் எங்க இருக்கிறாங்க இப்போ? ஃபர்ஸ்ட் போரோட குவாலிட்டி இப்போ என்ன வச்சிட்டு இருக்காங்க? they have persistence that never runs out, they have homes that continues forever, they are rich in faith, and moreover the poor have participated in the feast of kingdom of God. எப்படின்னா ஒரு பேரபிள் பார்க்கலாம். இது வந்து போர் வந்து they have true life, they have tasted the true food ன்னு நான் சொல்ல வரேன். ட்ரூ ஃபுட்னா என்ன? ட்ரூ மீனிங்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர் வந்து அந்த ட்ரூ ஃபுட்ல தான் இருக்கு. என் ஆத்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ற ஃபுட்டை போர் ஹவ் டேஸ்டட். அதான் கடவுள் சொல்ற, வை ஒர்க் ஃபார் ஃபுட் தட் பெரிஷஸ், வை ஒர்க் ஃபார் ஃபுட் தட் டசன்ட் ஸ்டே ஆல் குட் ஆல்வேஸ். கம் டு மீ, ஐ வில் கிவ் யூ ஃபுட் ஃப்ரீலி ஆஃப் நோ காஸ்ட், த ஃபுட் தட் ரியலி சாட்டிஸ்ஃபைஸ் யூ, த ட்ரூ ஃபுட் தட் கிவ்ஸ் இட்டர்னல் லைஃப். அந்த ஃபுட் யார்கிட்ட இருக்குன்னா போர்கிட்ட இருக்கு. எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா ஒரு பேரபிள் சொல்லுது, ஒரு மாஸ்டர் வந்து ஃபீஸ்ட் வச்சார், பரலோக ராஜ்யத்து தன்னோட வெட்டிங் ஃபீஸ்ட் வைக்கிறாரு, எல்லாரையும் கூப்பிட்டாரு. ஆனா கூப்பிட்டவங்க யாருமே வரல. எல்லாரும் சொல்லிட்டாங்க, எனக்கு நான் இப்பதான் புதுசா பிசினஸ் செஞ்சேன், இப்பதான் ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, இப்பதான் 1008 சாக்கு சொல்லிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு வராம போயிட்டாங்க. ஆனா இந்த மாஸ்டர் ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா, போங்க வலைக்காரங்களை அனுப்பிச்சு ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க. யாரெல்லாம் ஸ்ட்ரீட்ல இருந்தானா, போர், லேம், பிளைண்ட், ஒன்னும் இல்லாதவங்க. அப்போ தன்னை உலக ஆசை வச்சு இருக்கிறவங்க, உலகத்துக்கு மேல மோகம் இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டாங்க. எனக்கு இது முக்கியம், எனக்கு அது முக்கியம், எனக்கு எதுக்கு முக்கியம்னு ட்ரூ ஃபுட்டு டேஸ்ட் பண்ண வரல. பரலோக ராஜ்யத்துல சர்வ் பண்றது ட்ரூ ஃபுட்டு. ஏன்னா இதுக்கு ஒரு வசனம் இருக்கு. அப்போ போர் வெல்கம் பண்றாரு. தே ஹேட் பார்ட்டிசிபேட்டட் இன் த ஃபீஸ்ட் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். What is the feast of kingdom of God? Na true food that really satisfy you. The true meaning of scriptures is shown in the kingdom of God. ஏசாமி சொல்றாரு, லாஸ்ட் சஃபர் அப்போ சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி வைனை குடிக்கும் போது சொல்றாரு, ஐ வில் நாட் பார்ட்டேக் இன் திஸ் வைன் till is true meaning. இப்ப குடிக்க மாட்டேன், எப்ப திருப்பி குடிப்பேன்னா till is true meaning is given in the kingdom of God. அப்பதான் நான் குடிப்பேன். அப்ப கிங்டம் ஆஃப் காட்குள்ள ஒருத்தன் பிரவேசிச்சாதான் கடவுளோட ட்ரூ மீனிங், எல்லாத்த பத்தி ட்ரூ மீனிங் தெரியும். கடவுளோட வசனங்கள் நம்மளுக்கு ஆகாரமா இருக்கு, ட்ரூ ஃபுட்டா இருக்கு. இந்த ஃபுட்டை யார் கொடுக்குறான்னா போர் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஸோ போர் ஹேவ் டேஸ்டட் த ஃபுட் இன் த கிங்டம் ஆஃப் காட். ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்துல ஹூஎவர், இப்போ நீங்க வெல்கம் பண்ணும் போது உங்க ஒரு ஃபீஸ்ட் நீங்களே வைக்கிறீங்க, ஒரு ஃபீஸ்ட் அந்த கிங் ஆட்டம் நீங்களும் ஒரு ஃபீஸ்ட் வைக்கிறீங்க. ஃபீஸ்ட் வைக்கும் போது உங்க சொந்தக்காரங்க மற்றவங்க உங்களுக்கு மறுபடியும் செய்ய முடிஞ்சவங்க நீங்க செய்யறீங்க, திருப்பி அவங்க செய்ய போறாங்க. அந்த மாதிரி பீப்புளை கூப்பிட்டு வைக்காதீங்க. உங்களுக்கு செய்ய முடியாதவங்க, அவங்க ஒரு லேம், ஒரு புவர், ஒரு கிரிப்பிள்டு, அந்த மாதிரி பர்சனை கூப்பிட்டு ஃபீஸ்ட் கொடுங்க, உங்க வீட்டுக்கு அழைச்சி வெல்கம் பண்ணி கொடுங்க. ஏன்னா when you make friends with those people, you get their reward. என்ன ரிவார்ட்னா, they have participated in the feast in kingdom of God in that parable. Already happened. The poor யாருன்னா, they have already partaken in the feast of kingdom of God. அதே பெனிஃபிட்டை நீங்களே அடைவீங்க. என்னன்னா, I also gain true life. ஸோ ட்ரூ லைஃப் வேணா, தன் ஜீவனை காத்துக்கொள்ளுகிறன்னு நினைக்கிறவன் தன் ஜீவனை இழந்து போவான். தன் ஜீவனை விட்டு கொடுக்கிறவனோ அவன் ட்ரூ லைஃபை அடைவான். அப்போ என் ஜீவனை விட்டு கொடுத்தது யாருன்னா, அவங்க எல்லாம் ஐயோ எனக்கு இந்த இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு போகாம இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் வெறுத்துட்டு போனாங்க, அந்த ஃபீஸ்டுக்கு போனாங்க. அங்க அவங்க ஹானர் பண்ணப்படுத்தாங்க. ஸோ poor are those who give completely all they have. They give from their lack. See, rich give from their abundance. நிறைய சேர்த்து வச்சிருக்கான் தன்னோட ஜீவனுக்காக ஒருத்தன் பானா சேர்த்து வச்சான் பாத்தீங்களா. தன்னோட விளைச்சல் அதிகமானோனையும் அவன் என்ன பண்ணான், அந்த ரிச் பர்சன் எல்லாத்தையும் உடைச்சு, பான் கம்மி குட்டியா இருந்துச்சு, அதை உடைச்சி தன்னோட விளைச்சல் ரொம்ப அதிகமாயிட்டனால பான்ஸை இடிச்சு பெருசா கட்டி அங்க சேர்த்து வச்சான். அப்புறமா என்ன சொன்னா, ஆத்மாவே புசித்து சந்தோஷமா இருறான். எப்படி ஒரு சாதாரண ஒரு வேர்ல்ட்லி ஃபுட் கேன் சாட்டிஸ்ஃபை யுவர் சோல். அவன் பண்ண பெரிய ஃபூலிஷ்னஸ். அதனால்தான் முட்டாளே, கடவுள் என்ன சொல்றாரு, முட்டாளே இன்று உன்னுடைய ஜீவன் நான் எடுத்துக்கொள்ள போறேன். அப்போ நீ சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் உன்னுடைய ஜீவனை அளக்க முடியுமா?
நீ சேர்த்து வைக்கிற ஓடிக்கொண்டு சேர்த்து வைக்கணும். உலகத்தார போல அஞ்ஞானிகள் தன்னுடைய ஜீவனை காப்பாத்துறதுக்காக, தன்னுடைய ஜீவன்ல ஒரு மெஷர் கூட்டுறதுக்காக வந்து பொருட்களை சேர்த்து வைக்கிறாங்க, உலகத்தின் பின்னாடி ஓடுறாங்களாம். நீயோ அவங்கள போல ஓடாதன்னு சொல்றாரு. ஆனா இந்த ரிச் பர்சன் என்ன பண்ணா, தன்னுடைய ஜீவனுக்கு காத்து கொள்றதுக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வச்சான். ஆனா அவன் சேர்த்து வச்ச எந்த பொக்கிஷமும் அவன் ஜீவனை காத்து கொள்ள முடியல. அடுத்த நாளே அவன் உயிர், இந்த நைட்டே அவன் உயிர் போயிடுச்சு. So nobody can pay to God for his life. His life is so precious. You can't measure your life by the things that you save for yourself in this world. Your possessions cannot அப்போ எந்த மாதிரி பொசிஷன்ஸ் என் லைஃபை வந்து மெஷர் பண்ணுனா, the possessions of heaven. See, என் லைஃப் ரொம்ப ப்ரெஷியஸா, அது வந்து வேர்லி திங்ஸ்னால மெஷர் பண்ண முடியாது. The scale that used to measure your life is not worldly possessions. The scale that is used to measure your life and add a measure to your life, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றது வந்து எது தெரியுமா? things that are in the right hand side of God. அதனால தான் கடவுள் சொல்றாரு, since you have been raised with Christ, seek the things that are in the right hand side of God. Heavenly position. கீழானவைகளை இல்ல, மேலானவைகளை நோக்கு. ஏன்னா நீ மறுபடியும் பிறந்திருக்க. உலகத்தார போல கீழானவைகள் நோக்கி கீழானதை சேர்த்து வச்சு உன் லைஃப் அதுல மெஷர் பண்ணி சேர்த்து வச்சு மெஷர் பண்ணணும்னு நினைச்சுன்னா ட்ரூ லைஃப் அடையவே மாட்டாது. The things that are in the right hand side of God, நீ அதை பாரு. ஏன்னா you have been made capable, you have been raised along with Christ to seek those things. அப்போ பரலோக ராஜ்ய காரியத்தை நான் பார்க்கணும்னா போர் இல்லாம முடியாது. ஏன்னா போர் are those who belong to the kingdom of God. They have, அப்போ நான் பரலோக வாசல்ல நிக்கிறோம், அவங்க தான். They are standing in the gate. எப்படி லாசரஸ் வந்து கேட் கிட்ட இருந்தானோ அதே மாதிரி they are standing in your gate. பரலோக வாசல் அவங்க தான். அவங்க மூலியமா தான் நீ போக முடியும். இப்போ நீ அமெரிக்கா போகணும்னா அமெரிக்கன் சிட்டிசன் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் உனக்கு விசா கொடுக்கணும், அங்க போய் நீ அட்டென்ட் பண்ணணும். அதே மாதிரிதான் போர் those who belong to kingdom of God, அவங்க மூலியமா தான் you can go into the eternal homes. அப்போ என்னன்னா அவங்க மூலியமா தான் நீ உன் லைஃப்க்கு ஆடே பண்ண முடியும். அவங்களுடைய பொக்கிஷன் தான் உன்னோட லைஃபை ஆட் பண்ணும். ஏன்னா they have true possessions, they have true treasure. அதனால்தான் இந்த லேண்டை கண்டுபிடிச்சவன், விலையுறந்த முத்தை கண்டுபிடிச்சவன் தனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பண்ணிட்டானா, யாருமே அவனை கம்பல் பண்ணவே இல்லை போய் வித்துட்டு வான்னு, இவனே போய் வித்துட்டு அந்த லேண்டை வாங்கிட்டானா, அந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சவன். ஆனா ஏசாமி கிட்ட வந்து ஒருத்தர் லா ஃபாலோ பண்ணவன் வந்தான்ல, அவன் என்ன பண்ணான், கடவுள் என்ன சொன்னாரு, உனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்து ஏழையும் கொடுனா கஷ்டத்தோட போயிட்டான். ஏன்னா he didn't see poor as a precious pearl. அதனால போரை பத்தி என்ன ஒழுங்கான அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா, உனக்கு உண்டான எல்லா வச்சு நீ கொடுத்துருவ, உனக்கு உலக பொசிஷன்ஸ் பெருசா இருக்காது. அதனால ஏசாமி சொல்றாரு, when you first learn the truth, when you first learn the truth, where you are willing to give anything, you are willing, யாரா உங்ககிட்ட இருந்து பறிச்சு கொள்ளணும்னு நினைச்சா கூட you are willing to give anything because you knew something lasts forever has been kept for you. அப்போ அப்படிதான் நம்ம போற பார்க்கணும். ஏதோ ஒரு நித்திய ஒரு ட்ரெஷர் that continues forever இருக்கு. இதுக்காக எது வேணா இழப்பேன், எது வேணா கொடுப்பேன். உன்னோட அபண்டன்ஸ்ல இருந்து கொடுக்கறது கடவுளுக்கு பிரியமே கிடையாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, இந்த போர் விடோ ஒருத்தி வேற 2 காயின் போட்டா, ஆனா she gave all that she had. ஆனா இந்த மத்தவங்களாம் ரிச் பர்சன்லாம் வந்தாங்க, நிறைய கொடுத்தாங்க, பெருசா கொடுத்தாங்க, அவளை காட்டிலும். ஆனா அவங்க என்னன்னா they gave from their abundance. என்னன்னா அவங்க இருதயம் வேற எங்கேயோ இருக்கு, அவங்களுக்கு உண்டானதை சேர்த்து வச்சுட்டு அவங்க இருதயத்தை அங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுல இருந்து கொஞ்சம் 10%, அதுல இருந்து கொஞ்சம் கடவுளுக்கு. இதுல ஒண்ணும் பெரிய இது கஷ்டம் இதுவே கிடையாது. எல்லா உலகத்தானும் காணிக்க கொடுக்குறானே, அப்படி தன்னுடைய கொஞ்சம் அபண்டன்ஸ் அங்க இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கடவுள் கொடுக்கறது வந்து இட்ஸ் நாட் பெரிய காரியம். ஏன்னா உன்னுடைய இருதயம் எங்க இருக்குன்னா உன் ட்ரெஷர்ல தான் இருக்கு, உன் அபண்டன்ஸ்ல தான் இருக்கு. அவங்க அபண்டன்ஸ் எங்க இருந்துச்சோ அவங்க இருதயம் அங்க இருந்துச்சு, அவங்க இருதயத்தை கடவுள் கிட்ட கொடுக்கவே இல்லை. அப்போ கடவுள் வந்து உன் மணியை கேட்கல. சொல்றாரு, நிறைய பேர் மிஸ் இது வந்து என்ன ரொம்ப வேற மாதிரி திங்க் பண்ணி வச்சிச்சு. என்னன்னா பாரிசீஸ் வந்து டாக்ஸ் பே பண்ணலாமா வேணாவான்னு கேட்கும் போது அவங்க வந்து ஏசாமி வந்து தப்பான இன்டென்ஷன்ல அவரை கொஸ்டின் கேட்டு மடக்கிறதுக்காக கேட்கிறாங்க. இந்த காசு, இந்த டாக்ஸ் கட்டலாமா வேணாவான்னு கேட்கும் போது ஏசாமி சொல்றாரு, இந்த பணத்துல யாரோட முகம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த படத்துல வந்து ராயனோட முகம் இருக்கு. அப்ப ராயனோட முகம் இருந்துச்சுன்னா அந்த பணம் ராயனுக்கு சொந்தம். சோ ராயனோடதே ராயனுக்கு போய் கொடு, அப்ப என்னுடைய எனக்கு கொடு. இப்போ நீங்க எல்லாரும் கொஞ்சம் சந்தேகப்படலாம், ராயனோட அப்போ நம்மளுக்கு பணத்துல என்ன இருக்கு, காந்தி தாத்தா முகம். சோ காந்தி தாத்தா யாரு, கவர்மெண்ட். சோ கவர்மெண்டோட கவர்மெண்ட் கொடு, என்னோடதே எனக்கு கொடு. கடவுள் என்ன சொல்றாருன்னா, அப்ப கடவுளுடையது எது ஒன்னு சொல்லிட்டா, God has let his light shine in the darkness of our heart to see the glory of God in the face of Christ.
அப்போ என் இருதயத்துல வெளிச்சத்தை பிரகாசிச்சிருக்காராம். எதுக்குன்னா கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி. எது மூலியமானா கடவுளுடைய கிறிஸ்துவின் முகத்தின் மூலியமா. அப்ப என் இருதயத்துல என்ன இருக்கு? கிறிஸ்துவின் முகம். அப்போ என் இருதயம் யாருக்கு சொந்தம்? யாரோட முகம் அங்க இருக்கோ அவங்களுக்கு தான் சொந்தம். நான் கிறிஸ்துவுக்கு சொந்தம். நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறேன். இனி நான் எனக்கு சொந்தம் அல்ல, கிறிஸ்து தான். ஏன்னா என் இருதயத்துல யார் இருக்கா? நான் யாரோட முகம்னா காந்தி தாத்தா முகம் இல்ல, கிறிஸ்துவோட முகம் இருக்கு. சோ பணத்தை திருப்பி உன்னோட காசோ பணமோ கர்த்தருக்கு ஒண்ணுமே செய்ய போறது இல்லை. என்னன்னா உன் இருதயம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் இருதயம் இருக்கு. சரி, யாரெல்லாம் பொக்கிஷத்தை செல்ஃப் ரைச்சஸ்னஸ் மேல வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் பணத்து மேல வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு நீதியா ஆகிறதுக்கு என்னென்னலாம் வழி ப்ளீஸிங்கோ தனக்கு பிடிச்ச வழியை தேடுறாங்களோ அவங்களால போற ரியலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா திங்ஸ் தட் யூ டூ டு ப்ளீஸ் காட், கடவுளை கொஞ்சம் அப்படியே இது பண்ணும், இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சு நீ ஏழைங்களுக்கு போய் ரோட்ல இருக்க ஏழைங்க போதீங்கன்னா, சாரி, தட் இஸ் நாட் காட்ஸ் வில். ஏழைங்கள் நீங்க இன்னொரு வசனம் இருக்கு, கண் காண்ற சகோதரனுக்கு உதவி செய்யாதவன் கண் காணாத தேவனுக்கு எப்படி அன்பு கூறுவானுக்கு அந்த வசனத்துக்கும் விளக்கம் வச்சிருக்கேன். இப்போதைக்கு let us do in parts. There are so much things to confirm. ஓகேயா? இப்போ நீங்க பாக்குற காரியங்களும் இப்ப கேட்கிற காரியங்களும் நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா முந்தின ப்ராஃபிட்ஸ், முந்தின ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்புள், they all long to see the poor. ஏன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்புள் they waited for a country that lasts, whose foundation lasts forever. அப்படின்னா they waited for the poor. ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. The prophets பார்த்தாங்க, அவங்களும் கிடைக்கல. ஆனா நம்மளுக்கோ what we see now is our brothers and sisters in Christ who are inside of us, in our hearts. ஸோ போர் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்காங்கன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு பல வசனங்கள் அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.